Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்த ஒரு சின்ன டியூட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, நெட் கிளாத்ல எப்படி நம்ம எம்ப்ராய்டரி பண்றது, டைரக்டா நெட் கிளாத்ல எப்படி எம்ப்ராய்டரி பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. நம்ம ஏற்கனவே வந்து காட்ல வச்சு நம்ம டீம்மேட்ஸ் பண்ண ஒர்க் காட்டியிருக்கேன். நெட்ல பண்ணது அந்த ஒரு கிரீன் கலர் மாதிரியான நெட்ல பண்ணியிருக்கோம். பட் இப்போ நம்ம ரவுண்ட் ஃப்ரேம்ல எப்படி நெட் வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது வந்து நானுமே இந்த மெத்தட் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். எப்பவுமே நான் எப்படி பண்ணுவேன்னா டைரக்டா நெட்ல வரைஞ்சிட்டு அப்படியே பண்ணுவேன். வரைகிறதுனாலும் வந்து எப்படின்னா ரொம்ப குட்டி குட்டி டிசைன்ஸ்லாம் நான் போட்டது கிடையாது. பெரிய கொம்பு ஒரு பெரிய ஃப்ளவர் அந்த மாதிரி போட்டு கூட பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப சின்னதாக நான் பண்ணது கிடையாது. ஸோ இன்னைக்கு எப்பயும் டைரக்டா வரைஞ்சிருவோம் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்ல. பட் இப்போ என்ன பண்ண போறேன்னா பேப்பர்ல வரைஞ்சிருக்கோம். இந்த பேப்பரை வச்சே நம்ம எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்த்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஒரு சின்ன ட்ரேசிங் பேப்பரில் ஒரு மோட்டிவ் வரைஞ்சிருக்கேன். ஒரு ஃப்ளவர் ப்ளஸ் கொஞ்சம் லீஃபு ஒரு கொடி இருக்கிற மாதிரி. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுக்கு கீழே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னா எல்லா சைட்ஸ்லையும் இது வச்சு சின்ன பெல் பின்ஸ் வச்சு பின் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் ட்ரேசிங் பேப்பர் தான் இது. இப்போ நீங்கள் நல்லா ஃப்ரீ ஹேண்டில் வரைவீங்க அப்படின்னா டைரெக்டாக வரைஞ்சிக்கலாம் ஒயிட் பென்சில்ஸ் வச்சு. ஆனாலும் எப்படி வரைஞ்சாலும் இந்த நெட்டில் வந்து ஓரளவுக்கு தான் தெரியுது. இல்லைன்னா ரொம்ப அந்த வீவிங் ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கிறனால நெருக்கமாக தெரியாது, நம்ம ட்ராயிங் தெரியாது. ஸோ கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணுவோன்றனால இந்த மாதிரி பண்ண போகிறேன். இந்த பேப்பரில் எப்படி நீட்டில் இறங்குன்றது எனக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு ட்ரை கூட இல்லை, டேரெக்டாக இப்போ வீடியோவில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். இன்னும் ஒரு பின் போடணும். ஸோ எல்லா பக்கமும் பின் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே நம்ம எம்ப்ராய்டரி ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் அவுட்லைன் கொடுத்துட்டாலே போதும் இல்லையா, அதுக்கப்புறம் ஃபில்லிங் நம்ம டைரெக்டாக பண்ணிக்கலாம் இதில் கிளாத்தில் நெட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பரவாயில்ல, பேப்பரில் இறங்குது. இந்த மெத்தட் வந்து ஆக்சுவலி நம்ம வந்து குட்டி குட்டி மைன்யூட் டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த பெரிய ஃப்ளவர் நம்ம நார்மலாக வரைஞ்சிக்கலாம். பட் குட்டி டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேப்பரில் வரைஞ்சி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்னு கெஸ் பண்ணுறேன். அவ்வளோ ஒன்றும் ஹார்டாக இல்லை பேப்பரில் சேர்த்து போடுறதுக்கு. ஆனால் இந்த நெட் கிளாத் நீங்கள் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். லைக் கொஞ்சம் நல்ல புது நெட்டாக இருக்கணும். பழைய நெட்டு அந்த மாதிரி ஏதாச்சும்லாம் போட்டிங்கன்னா வந்து கிழிஞ்சிரும், ஃப்ரேமில் இழுக்கும் போது கிழிஞ்சிரும். ரொம்ப அலசலாக இருக்கும். ரொம்ப நெட்லேயே வந்து 2-3 வெரைட்டி இருக்குது. ஒரு சிலது வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் வீவிங்கு, ஒரு சிலது ரொம்ப அலசலாக இருக்கும். அது ரொம்ப அலசலாக இருக்கிறதுலாம் வந்து கண்டிப்பாக கிழிஞ்சிரும். ஃப்ரேமில் டைட் பண்ணி இழுக்கும்போது கண்டிப்பாக இதாகும், டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் வாங்கும்போது நெட் வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரியான நெட்டாக பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபுல் எல்லாமே அவுட்லைன் போட்டு முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஒர்க்ன்றதை பார்ப்போம். இப்போ இந்த ஃப்ளவருக்கும் லீவ்ஸ்க்கும் அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த ஒரு கொம்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து பீட் ஒர்க் வச்சுருவோம். ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த கொம்புக்கும் வந்து பீட் ஒர்க் முடிச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு இந்த ஃப்ளவருக்கு அவுட்லைன், லீஃபுக்கு ஃப்ளவருக்கெல்லாம் அவுட்லைன் கிடச்சிச்சு. ஸோ இனிமேல் வந்து இந்த பேப்பர் தேவைப்படாது. ஸோ ஃபில்லிங் பண்ணும்போது பேப்பர் கழட்டி எடுத்துடலாம். சும்மா சாதாரண ட்ரேசிங் பேப்பர் அப்படிங்கிறனால ஜஸ்ட் கிழிச்சாலே வந்துடும். மிஷின் எம்ப்ராய்டரி போடும்போதெல்லாம் இந்த ஒரு கேன்வாஸ் பேப்பர்னு ஒரு பேப்பர் வைப்பாங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு.
ஃபுல்லாகவே எடுத்துடும் இந்த பேப்பரை. அந்த பேப்பர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த பெட்டல்ஸுக்குள்ளே வந்து ஒரு லோடிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த பைப்பிங் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு இந்த அவுட்லைன், இந்த பெட்டலோட அவுட்லைன்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டு இதை வச்சு அட்டாச் பண்ணணும். ரொம்ப பிக்னஸாக இருந்தீங்கன்னா க்ளூ போட்டு ஒட்டிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் இது ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் தான் இப்படி டேரெக்டாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த பெட்டல் ஷேப்புக்கே நம்ம லோடிங் பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த எண்டு வரும்போது இந்த மாதிரி திருப்பிக்கோங்க இந்த ரோப்பை. இப்போ லோட் போடுறதுக்கு அந்த ரோப் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அது மேலே வந்து நம்ம வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி போட போகிறோம். ஸோ இப்போ இந்த ரோப்புக்கு உள்பக்கத்துலேருந்து த்ரெட் வெளியே எடுத்திருக்கேன், டபுள் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த எண்டில் ஜரிக்கிட்ட ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே ரிவர்ஸ் இழுத்து மறுபடியும் இங்கே ஒரு ஸ்டிச். இதே மாதிரி ஃபுல்லாக ஒன் சைட் ஃபுல்லாக போட்டு முடிப்போம். கொஞ்சம் எம்போஸ்ட் எஃபெக்டில் கிடைக்கும். இதில் வந்து இந்த ஒரு சைடு ஃபுல்லாக போட்டுட்டு மறுபடியும் இங்கே நாட் போட்டுட்டு மறுபடியும் இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். அந்த ஒயிட் கலர் ரோப் தெரியாதபடிக்கு நல்லா நெருக்கமாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த எல்லா பெட்டல்ஸ்குள்ளேயும் லோடிங் போட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து லோடிங் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கேப் வருது. ஜரி லைனுக்கும் இந்த லோடிங் ஸ்டிச்சுக்கும் நடுவில் ஒரு கேப் வருது. ஸோ அதனால் அதை கவர் பண்ணுற மாதிரி இன்னும் ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட போகிறேன். இது போட்டோம்னா அந்த கேப்பும் கவர் ஆகிட்டு நீட்டாக வந்துடும். நம்ம கிளாத்தில் போடும்போதும் இதே மாதிரி கேப் இருக்கும். பட் நெட் கிளாத்தில் போடும்போது அந்த கேப் கொஞ்சம் ஜாஸ்தி தெரியும். ஏன்னா வந்து அலசலாக இருக்கிற துணி, அதனால. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு லைன் போடணும். அது த்ரெட் லைன் போட்டாலும் ஓகே தான், இல்லை ஜரி லைன் போட்டாலும் ஓகே தான். ஒருவேளை சாரியில் 2-3 கலர் இருக்குன்னா அந்த இன்னொரு கலர் வச்சு நம்ம இந்த இடத்த ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பெட்டலுக்கும் போட்டுடணும். இந்த பெட்டலுக்கு நடுவில் கேப் இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணுறதுக்கு மறுபடியும் சீனி பாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த க்ராஸாக இங்கேருந்து ஒரு லூப் எடுத்திருக்கேன். நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இங்கேருந்து எடுத்துட்டு கொஞ்சம் லாங்காக ஒரு ஸ்டிச், க்ராஸாக லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு லோடிங் மாதிரி ஒரு 5 பீட் எடுத்திருக்கேன். க்ராஸாக ஒரு ஸ்டிச். அதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சு. இதே மாதிரி இதில் பெட்டல் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். லோடிங் நம்ம ஜென்ரலாக உள்ள ஒரு ரோப் கொடுத்து பண்ணுவோம். இது ரோப் இல்லாமல் சும்மா ஃப்ளாட் லோடிங் வித் பீட்ஸ். இந்த பெட்டல்ஸ்குள்ளே ஃபுல்லாக பீட் ஒர்க்கும் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த லீஃப் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட போகிறோம். நான் இதுக்கு ஆக்சுவலி என்ன நினச்சிருந்தேன்னா, லைக் எல்லா டைப் ஆஃப் எல்லாம் முடியாது, ஓரளவுக்கு எல்லாமே மெட்டீரியல் யூஸ் பண்ணி காட்டலான் இருக்குதா, ஒவ்வொன்றிலையும் ஒரு மாதிரி போடுறேன். இது வந்து ஆரி ஒர்க்கில் பீட் லைன் மட்டும் பண்ணுறது, இது லோடிங் மாதிரி, இது வந்து த்ரெட் வச்சு லோடிங், செயின் ஸ்டிச், எல்லாமே நெட்டில் எப்படி வருது அப்படின்றத காட்டுறது தான் எல்லாமே கம்பைன் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஜஸ்ட் ஒரு ரஃப் பீஸ் தான் இது. ஸோ இப்போ லீஃப் போட போகிறோம், ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஜென்ரலாக கொஞ்சம் டைட் பண்ணி போடுவோம். அப்படி பண்ணும்போது நெட்டு ரொம்ப சுருங்குமா என்னங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு பார்த்துக்கலாம் இதில். ஸோ இப்போ இந்த இடத்துல எடுத்துகிட்டு ஒரு நாட் போட்டு இந்த எண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடுறோம். அதே மாதிரி அடுத்தது நம்ம எப்பயும் துணியில் எப்படி போடுவோம் அதே தான். நெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த 3 லீஃபையும் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லீஃப்லையுமே வந்து அந்த லவங்கம் ஸ்டிச் சொன்னல, ஃப்ரெஞ்ச் நாட் வந்து லாங்காக போடுவோம்ல, அந்த லவங்கம் ஸ்டிச் போட்டிருக்கோம்.
போட்டு சென்டர்ல இருக்கிற கேப்ல வந்து குமிழ் கல் இருக்கும், ஜர்கான் ஸ்டோன்ஸ், அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டி முடிச்சிருக்கோம். ஸோ ஒரு சின்ன மோட்டிவ் வந்து நெட் கிளாத்ல எப்படி பண்றது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்டியிருக்கேன். டைரக்ட் நெட் கிளாத்ல பண்றதுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி லோடிங் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல வேணா கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். அதாவது இந்த நெட்டோட நூல் வந்து ஒரு ரொம்ப பிடிச்சி இழுத்து வரும் நமக்கு. சாதா துணியை விட இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஹேண்ட்லிங். ஸோ 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம்லாம் ஈஸியா இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு மோட்டிவ் மாதிரி நீங்க அங்கங்க ஒரு பெரிய கிளாத்ல சின்ன சின்ன ஃப்ரேம் போட்டு பெரிய நெட் கிளாத் இப்போ நிறைய வருதுல ரன்னிங் மெட்டீரியல்ல நெட் கிளாத்ல எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். அது கூட ரீசெண்டா யாரோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி நம்ம பெரிய நெட் கிளாத்ல பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டிவ் மாதிரிலாம் நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். பெரிய கிளாத்ல ஃபுல்லா அங்கங்க சின்ன ஃப்ரேம் போட்டு கண்டினியூஸா இல்லாம சின்ன சின்ன ஃப்ரேம் போட்டுட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கர்ட்டோ இல்லை ஒரு அனார்கலி மாதிரி ஏதாவது சுடிதார் தைக்கிறீங்க அப்படின்னா கீழே பார்டர் வச்சுட்டு மேல அங்கங்க ஃப்ரேம் போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி மோட்டிவ்ஸ் போட்டிங்கனாலே ரொம்ப கிராண்டா அழகா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த நெட் கிளாத்ல இன்னும் வேற என்ன மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு வேற எதுனா ஐடியா தோணுச்சுனாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா. இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.